Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. தமிழ்நாட்டில் இருக்கிறது, கல்கத்தாவில், வங்காளத்தில் இருக்கிறது, சார்ட்டர்ட் ஹைகோர்ட் மகாராஷ்டிராலாம் அந்த அளவுக்கு பெருமையாக ஆங்கிலேயர் நினச்ச இந்த மாநிலத்தில் அவங்க கூட இந்துக்களை கொடுமைப்படுத்தி அவங்களை அடித்து விரட்டணுங்கிறத மகாத்மா காந்தி போராட்டம் நடத்தினார். அப்படிப்பட்ட கல்ச்சர் திருப்பி ஒரு அமைச்சராக இந்தியராக இருந்துக்கிட்டு எல்லாருடைய வாக்குகளையும் வாங்கிக்கிட்டு அது ஜபமாலையை எடுத்துக்கிட்டு வந்து பேசுகிறேன். இது என்ன சர்ச்சா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சனாதன தர்மத்தை எதிர்க்கிறது திமுகன்னு ஒரு பக்கம் கத்துறாங்க. இவங்க என்னென்னாக்கா சனாதனத்தை தாண்டி அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணுறாங்க. ஒரு மதத்தை கையில் தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்க சட்டமன்றத்தில் அவங்க ப்ரைவேட்டாக வெளியில் பேசுகிறது வேறு, அது நடந்த அதுக்கு கூட ஒத்து ஊதுற மாதிரி சபாநாயகர் ஒரு ஜட்ஜு மாதிரி அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த பேரமாக பேசுகிறாரு. இப்படி இருக்கிறச்ச அது ஒரு சட்டமன்றத்தை ஒரு தேவாலயமாக மாற்றின பெருமையை அது தாவேக்கா அமைச்சர்களும் அங்கே இருக்க சட்டசபையில் இருக்கிற மன்ற உறுப்பினர்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி வாக்களித்த ஒவ்வொரு மக்களும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்க. இஸ்லாமியர், பௌத்தவர், சீக்கியர், ஹிந்து, பெரும்பான்மை ஹிந்து. அப்போ இந்து மதத்தை பற்றி பாஜக பேசுகிறதுனாக்கா உங்களுக்கு கோபம் வருது, ரைட்டா? அது மதவாத கட்சிங்கிறீங்க. இப்போ தாவேக்கா என்ன கட்சி? சட்டமன்றமும் ஒரு சிறிய நீதிமன்றமும். சபாநாயகர் இருக்கார். அக்ராஸ் த பாரில் எழுந்து நீ 900 கோடி அடிச்சிங்க, ஃபண்டு வாங்கினீங்க. நீங்கள் லாட்ரியிலேருந்து வாங்கினீங்க, நீங்கள் அது ஃபண்டு வாங்கினீங்க. நிதி தாங்க எல்லோரும் வாங்குறாங்க. பாஜக வந்து வாட் இஸ் திஸ்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ லஞ்சம் வாங்குறத ஓப்பனாக சட்டமன்றத்தில் நியாயப்படுத்துறீங்களா? இப்போ ஜெகத் ரட்சகன் தான் சாராய கடை நடத்துகிறான்னு பேசினார். அதை ஒருத்தர் பேசினாரா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு அது பேசுறதுக்காக நீங்கள் அமைச்சராக்கிறீங்க, ரைட்டு? அப்படியே பேசினாலும் நீங்கள் ஜெகத் ரட்சகனுடைய மகன் எங்கே இருக்கார்? தாவைக்கால இருக்கார். இது வெக்கமாக இல்லை உங்களுக்கு? வெக்கமானம் இல்லை? மக்கள் என்ன முட்டாள் நினச்சிக்கிட்டாங்களா அவங்க? அப்போ ஜெகத் ரட்சகனுடைய சொத்துல மகனுக்கு வராமல் இருக்குமா? மகன் டைரக்டராக இல்லாமல் இருப்பாரா? என்ன இதுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? சட்ட ரீதியாக எல்லா அத்துமீறல்களும் இருக்குது. ஒன்றுமே சரியா இல்லை. அவங்க அப்பா வீட்டு பக்கத்துலேயே ஒரு கொடிமரம் இருந்தது, அதே அடையாறு. நான் அதுக்கு ஒரு வாரம் போராடி விடாப்படியாக ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து கார்பரேஷன் அதிகாரிகளை விடாப்படியாக மாநகராட்சி அதிகாரிகளை பற்றி ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் கொடிமரம் நட்டுருக்காங்க. இது எப்படி நீங்கள் திமுக வந்து போய் போராட்டம் நடத்துறீங்களா எல்லாத்துக்கும்? அப்போ இப்போ நீங்கள் ஆட்சியில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பொதுமக்களுக்கு என்ன லாபம் இருக்குது? இதை தான் நம்ம சொல்கிறது. படித்தவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க முதலமைச்சராக வந்தால் தான் இந்த தமிழகத்துக்கு விடுதலை வரும். நான் யாரை சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திமுகவை அகற்ற வேண்டும் எங்கள் அஜெண்டா, அதனால் அதிமுகவோட கூட்டணி போட்டான்னு சொன்னாங்க. இப்போ எதுக்கு திமுகவோட போகிறீங்க? இல்லை, நயினார் தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாரு, தாவேக்கா தான் நீங்கள் எதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா திமுக அதிமுக. அப்போ திமுகவுக்கு இப்போ கங்கை ஜலம் தெளிக்கிறீங்க, அவங்க பண்ண தப்பு ராங் டூயிங்ஸ்னா. இன்றைக்கி இந்த அளவுக்கு ரெவென்யூ அஃபெக்ட் ஆகிருக்கு தமிழ்நாட்டில், அதை கங்கை ஜலம் தெளித்து ஏற்றுக்கிறீங்களா? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் நன்னிஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். தமிழக அமைச்சர் மரிய வில்சன், நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசியிருப்பது சர்ச்சையாக இருக்கிறது. குறிப்பாக எந்த விவகாரம் அப்படின்னா, அவர் சட்டமன்றத்தில் அவர் நடந்துக்கிட்ட விதமே வந்து நிறைய கேள்விகளை எழுப்பியது. மிக குறிப்பாக ரொம்ப ரீசெண்டாக அவன் பார்ன் கிறிஸ்டின் அப்படின்னு சொன்னது. அப்புறம் நிதிநிலை அறிக்கை எடுத்துகிட்டு வரும்போதே ஜெபமாலையோட வந்தது. அது கூட ஒரு நம்பிக்கை சார்ந்ததுன்னு வச்சுருக்கலாம். ஆனால் எதுக்கு தன் சார்ந்த மதத்தை இந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறாரு? அதுவும் சோஷியல் செக்யூலர் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய விஜய் பேசக்கூடிய கட்சியாக விஜய் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கும்போது இவர் பேசுகிறது அப்படிங்கிற சர்ச்சையாக இருக்கிறது. நான் லீகலாகவே கேட்குறேன், இவர் ஒரு நிதியமைச்சராகவும் இருக்கிறார். இஸ் ஹோல்டிங் அ மெயின் போர்ட்ஃபோலியோ இன் விஜய்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறதால இது சட்ட ரீதியிலே தவறா? சட்டத்தோடைய பார்வை என்ன இதில்? வணக்கம். உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டதில் இன்னொன்று விட்டுட்டீங்க. என்னன்னாக்கா தமிழை பற்றி சொல்கிறாரு. அந்த கிறிஸ்டின் இதில் அவருடைய கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசி அதில் நான் ஊறி வளர்ந்தவங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதில் தமிழ் லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து அஃபெக்ஷனல் சொல்லி மாற்றுறாரு. ஸோ மற்ற மதத்தில் இருக்கிறவங்களாம் அஃபெக்ஷனும் கிடையாது, இதெல்லாம் கிடையாதா? இந்த கேள்வி வருது இல்லை.
நீங்கள் இந்த மரியம் வில்சன் அவர் கூட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அமைச்சராயிருக்கார். அப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு அனைத்து மதங்களை சேர்ந்தவங்களும் வாக்களிச்சிருக்காங்க. இதை நல்லாவே தாவேக்கால இருக்கிறவங்களும் சரி, அந்த எந்த சட்டமன்றத்திலேருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற பொதுமக்கள் நல்லா கவனிக்கணும். he has bought all the votes, எல்லாருடைய ஓட்டி வாங்கிட்டு தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காரு. அவர் குறிப்பிட்ட மாதிரி ஒரு மதத்தில் வந்து ஜபமாலை எடுத்துகிட்டு வந்து அந்த ஓட்டு மட்டும் வந்திருந்தா அந்த கான்ஸ்டிடுவன்சி வாக்காளர் பட்டியலை எடுத்து பார்ப்போம், அந்த ஓட்ட இவர் வந்து களத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாராங்கிறது ஒரு கேள்வி வைக்கிறான் அவரை. அப்படி இருக்கிறச்ச வாக்கு அரசியலுக்கு மற்ற மதத்தையும் கூப்பிடுறாரு. அதாவது சிறுபான்மையருக்கு சாதகமாக இயங்கக்கூடிய அரசுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தன்னுடைய பரப்புரையில் எல்லாருக்குமான சமூக நீதி செய்யக்கூடிய அரசு அமைக்க விரும்புங்கிறதுன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த தாவேக்கு அவருடைய கட்சி தலைவர் தற்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் தன்னுடைய பிரச்சாரத்தில் இப்படி கையை தூக்கி பிடிச்சாங்க. ஆனால் கையை தூக்கி பிடிச்சிட்டு இன்னைக்கு அவருடைய ஒரு அமைச்சர் அவர் முன்னாடியே சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. அவர் வச்சிருக்கிற பொறுப்புங்கிறது நிதி அமைச்சர். அதாவது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் மினிஸ்டர் வரும், அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வரும், ஒரு ஹைரார்கி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில். அப்படி இருக்கும்போது இவ்வளவு அதுக்கு முன்னாடி இந்த நிதி அமைச்சரை வேறு ஒரு அமைச்சருக்கு கொடுத்துருந்தார், செங்கோட்டையன் கொடுத்துருந்தாரு. அவர்கிட்டேருந்து வாங்கி இவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு செங்கோட்டையன்ட்ட இருந்திருந்தால் இந்த மாதிரி தத்து பித்துன்னு பேசுவோம் சொல்லலாம். அப்படி தான் சொல்லணும் நம்ம. தத்து பித்து அதாவது வந்து அவங்களுக்கு புரிதலே இல்லை. அதாவது ஒரு அமைச்சராக வரைச்ச ஒரு சட்ட இறையாண்மையில் என்ன சொல்லியிருக்கு, ஏன்னா இறையாண்மையில் ரகசிய காப்பு பிரமாணம் செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க மினிஸ்டராக வராங்க. அப்போ எந்த சமயத்தையும் விட்டு கொடுக்குறது, எதை பற்றி பேச மாட்டோம், ஓத் ஆஃப் சீக்ரெசி, அதான் சொல்கிறாங்க இறையாண்மைக்கு எதிராக செயல்பட மாட்டோன்னு. இறையாண்மையில் தெல்ல தெளிவாக என்ன சொல்லியிருக்கேன், மத சார்பற்ற இதுதான் நம்மளது வேத புத்தகம் சொல்கிறோம். நம்ம இறையாண்மையை மத சார்பற்ற வேத புத்தகத்துக்கு கீழே ஒரு அமைச்சராக பிரமாண பத்திரம் எடுத்துக்கொண்ட இவர் எப்படி வந்து தன்னுடைய மதத்தை வந்து அந்த அசம்பிளிக்குள்ளே நுழையரிச்ச மதத்தை தாண்டி ஒரு அமைச்சராக நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக நமக்கு வரவு கணக்கு வீட்டில் பார்க்குற மாதிரி நம்ம தமிழகத்துக்கு வரவு கணக்கு பார்க்குற ஒரு கணக்கு ஒரு அக்கௌண்டண்ட்டாக கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகிற ஒரு ஆடிட்டர் அப்போ வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறச்ச ஆடிட்டர் அக்கௌண்டன்ட் எல்லாமே சேர்த்து அவர் தான் மொத்தமாக இருப்பார். அப்படி இருக்க நாளைக்கு ஆடிட்டர் ஜெனரல் குறை கேட்க வச்சு கூட இல்லை சமூகம் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க நீங்கள் ஹிந்துவில் வந்திருக்கீங்க பதில் சொல்ல சொல்லுவாரா, பதில் சொல்வாரா, நம்ம கேள்வி கேட்குறோம். அப்படி இருக்கிறச்ச இன்றைக்கி இந்த தமிழகத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ஆகட்டும், பாராளுமன்றத்தில் ஆகட்டும், மற்ற மாநிலத்தில் இருக்கிற இந்த சட்டமன்றங்களுக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நடந்ததா இந்தியா சகாப்தமே கிடையாது, கேள்விப்பட்டதே கிடையாது. நம்ம பார்த்து ரெக்கார்ட்லையும் கிடையாது, நம்ம பார்த்தாச்சு. ஆனால் முதல் தடவையாக சட்டமன்றத்தில் தமிழக சட்டமன்றத்தை ஒரு பெரிய மாண்புமிகு சட்டமன்றம் இன்னும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பிரிட்டிஷர்ஸ் காலத்திலேயே வந்து ஒரு அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. பார்த்துருப்பீங்க செங்கோட்டை இதை. அவங்கள வந்து அந்த மாதிரி கல்கட்டா சார்ட்டர்டு ஹைகோர்ட்ஸோட சார்ட்டர்டு ஹைகோர்ட்ஸு தமிழ்நாட்டில் இருக்கிறது, கல்கத்தாவில் வங்காளத்தில் இருக்கிறது சார்ட்டர்டு ஹைகோர்ட்ஸ் மகாராஷ்டிராலாம். அந்த அளவுக்கு பெருமையாக ஆங்கிலேயர் நினச்ச இந்த மாநிலத்தில் அவங்க கூட இந்துக்களை கொடுமைப்படுத்தி அவங்களை அடித்து விரட்டணுங்கிறத மகாத்மா காந்தி போராட்டம் நடத்தினார். அப்படிப்பட்ட கல்ச்சர் திருப்பி ஒரு அமைச்சராக இந்தியராக இருந்துக்கிட்டு எல்லாருடைய வாக்குகளையும் வாங்கிக்கிட்டு அது ஜபமாலையை எடுத்துக்கிட்டு வந்து பேசுகிறேன். இது என்ன சர்ச்சா? இஸ் இட் எ சர்ச்? இட் இஸ் எ பீப்புள்ஸ் ஹவுஸ். மக்களுடைய மன்றம், அது மக்கள் மன்றம் தான் பேர். மக்கள் மன்றத்தில் வந்து நீங்கள் ஜபமாலை எடுத்துகிட்டு வந்தால் அது என்ன ஒரு சர்ச்சா கன்வெர்ட் பண்ணுறாரு அவர்? இல்லை, ஆனால் மத போதகம் பண்ணுறாராங்க. அவரோட தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் அவங்க சொல்கிற கருத்து எப்படி இருக்குன்னா, அவர் சார்ந்த மதம் இதுதான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அது என்ன தவறு இருக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதே மாதிரி மற்ற மதத்தினரும் வந்து அவங்களுடைய அந்த மதம் சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்த தான் செய்கிறாங்க. அப்போலாம் ஏன் கேள்வி இல்லை அப்படின்னு அப்படியும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் அந்த தாவேக்காக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது, ஏன்னா தாவேக்கா அத்தனை பேர் இன்றைக்கி வந்திருக்கிறவங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அவங்களோட மூஞ்சிக்கு உழுந்து ஓட்டு கிடையாது, ஒரே ஃபேஸ். திரு ஜோசப் விஜய்ங்கிற தாவேக்காவுடைய தலைவர், நிறுவன ஸ்தாபகர் அல்லது இப்போ மாண்புமிகு முதலமைச்சர், அவருடைய ஒரு மூஞ்சிக்கு விழுந்த ஓட்டை வச்சு தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், அவரே குறிப்பிட்டார் ஒரு இடத்துல, முன்னாள் எம்ஜிஆர் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் ஜேபிஆர்னு திறந்தார், அவருடைய மருமகன் தான் இவர், அவரை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய சட்டமன்றத்தில் தான் கீழே இருந்தபோது மிலிட்ரி கோட்டை மாதிரி வச்சுருந்தார், ஆர்மி மாதிரி. யாருடைய மனசையும் புண்படுத்த விட மாட்டார், எல்லாரையும் சமமாக நடத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நிழலாக தான் கீழே அங்கே வந்து பணி புரிஞ்சார் அவருடைய மாமா, இவர் அவருடைய மாமனார் திரு ஜேபிஆர் அவர்கள்.
ஜேபிஆர் அவர்கள் வெளியில் எங்கேயாவது ஒரு மத பிரச்சாரம் பண்ணதாவோ அவர் எம்ஜிஆர் காலத்திலே ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா காலத்திலே ஆகட்டும், எந்த இடத்துலையும் கிடையாது. அவர் வந்து அமைச்சராக்கப்படவில்லைங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம். அவர் அமைச்சராக்கப்படவில்லை, எம்எல்ஏ கூட ஆகலை. அவர் ஆனது ஒன்லி இந்த மெட்ரோ வாட்டர் போர்டோடைய சேர்மனாக இருந்தார். அந்த அளவுக்கு தான் நிறுத்தி வச்சிருந்தாரே தவிர அவர் வந்து ஆட்சி அமைப்பிலேயோ அதிகாரத்திலேயோ பங்கு கொடுக்கவே இல்லை திரு எம்ஜிஆர் அவர்கள். ப்ளஸ் அவர் மீது நிறைய அலிகேஷன்ஸ் வேறு. அலிகேஷன் லேண்ட் கிராபிங்லாம் நிறைய வந்தது. நான் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறேன் மரியம் மிஸ்ஸன் அவர்களுக்கு. நீங்கள் உங்களுடைய இப்போ கடந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் பொருளாதாரங்கள் மக்களை பாதித்த விஷயம். இப்போ அந்த பாதித்த விஷயத்தில் உங்களுக்கு ஜேபிஆர் இன்ஸ்டியூஷன் இன்றைக்கி நடக்குது. எந்த இடத்துல ஈசிஆரில் எல்லா இடத்துலையும் அவ்வளவு லேண்டையும் வாங்குறதுக்கு ஜேபிஆருக்கு ஏது பணம் இருந்ததா? பரம்பரை பணக்காரர் அவர். அதை வச்சு அந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சிங்க, இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும் மரியம் மிஸ்ஸன் அவர்கள், அப்புறத்தை பேசட்டும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய மத ரீதியாக அவருடைய மத ரீதியாக கேட்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சனாதன தர்மத்தை எதிர்க்கிறது திமுகன்னு ஒரு பக்கம் கத்துறாங்க. இவங்க என்னென்னாக்கா சனாதனத்தை தாண்டி அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணுறாங்க. ஒரு மதத்தை கையில் தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்க சட்டமன்றத்தில் அவங்க ப்ரைவேட்டாக வெளியில் பேசுகிறது வேறு, அது நடந்த அதுக்கு கூட ஒத்து உதுற மாதிரி சபாநாயகர் ஒரு ஜட்ஜு மாதிரி அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு? அடுத்த பேரமாக பேசுகிறாரு. இப்படி இருக்கிறச்ச அது ஒரு சட்டமன்றத்தை ஒரு தேவாலயமாக மாற்றின பெருமையை அது தாவேக்கா அமைச்சர்களும் அங்கே இருக்க சட்டசபையில் இருக்கிற மன்ற உறுப்பினர்களும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துல முக்கியமாக நம்ம கேட்க வேண்டியது முதலமைச்சராக தான். நீங்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு எங்களுடைய வாக்கள், நானும் ஒரு இந்து, நீங்கள் ஒரு இந்து, எல்லாருடைய வாக்களும் நீங்கள் பெற்றிருக்கீங்க. அது எப்படி நீங்கள் எடுத்து கண்டனம் தெரிவிக்கலை? அமைதி எப்படி உட்காந்துருந்தீங்க? முதல்ல இந்த முதலமைச்சரை நம்பி இங்கே இருக்கிற மக்கள் எப்படி வாழ முடியும்? அப்போ உங்களுடைய அஜெண்டா என்ன? இதனுடைய அஜெண்டாவோட தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்குற மாதிரி நான் சொல்கிறேன். எஃப்சிஆரே எதுக்குறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எஃப்சிஆரே எதுக்குறாங்க. ஏன்? இது பாருங்கள், நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி அந்த தினகரன் சேரிட்டி அங்கே ஈஸியாக இந்த பட்டினம் பக்கத்தில் இருக்குதா, அதனுடைய அந்த குழுமத்தை சேர்ந்த ஒருவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை முதல்ல ஈவினிங் பார்க்குறாரு. அடுத்த நாள் இவங்க ஒரு தீர்மானம் போட்டு எஃப்சிஆரை எதுக்குறாங்களாம். எஃப்சிஆர் எதுக்குறதுடைய அவசியம் என்ன? நாட்டினுடைய பொருளாதாரத்தை சிதைக்குது. அதாவது டிமானிட்டைசேஷன், பண பரிவற்ற மாத்தனைக்கு தடுங்களாகவே இந்த அடக்குது. அப்படிங்கிறனால தான் எஃபெக்டிவாக மத்திய அரசு கொண்டு வர பார்க்குறாங்க. நீங்கள் தடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கள்ளப்பணம் சந்தையில் தமிழ்நாட்டில் நம்மளுடைய வேலை வாய்ப்பையும் ஒரு இடத்துலையே வந்து மறைமுகமாக போகிறதையும் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இல்லை, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதுக்கப்புறம் மைனாரிட்டி ஆர்கனைசேஷன்ஸுக்கு வரக்கூடிய ஃபண்டை வந்து மத்திய அரசாங்கம் தடுக்கிறாங்க. அதில் ஒரு மத நோக்கமும் இருக்குது. குறிப்பாக இந்த கிறித்துவ என்ஜிஓக்கள் அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு வர வேண்டிய பணத்தை முடக்குவது தான் மத்திய அரசுடைய திட்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தவறு. மத ரீதியாக வர்றதுன்னு அளக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வாங்குகிற வந்து என்ஜிஓஸ் வாங்குகிற அக்கௌண்டிங்கை பார்த்தா அதை தான் மத்திய அரசு குறிப்பிட்டு சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எந்த பர்பஸ்க்கு வரவழைக்கிறீங்களோ பட் அந்த ஃபண்டு டைவர்ட் ஆகுது. எஜுகேஷன் பர்பஸ்க்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நீங்கள் ஆரம்பிக்கணும், கல்வி ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், அது மாதிரி நடத்தணும். ஆனால் அதை எடுத்து மத பிரச்சாரங்கிற போன்ற அளவுக்கு டைவர்ட் ஆகுது ரெக்கார்டோடு சொல்லுது. அப்போ எங்கே மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் பாதிக்கப்படுது? நீங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் உங்களுக்குன்னு வாங்கினா நீங்கள் அறக்கட்டளைங்கிறது கல்வி, மருத்துவம் அந்த மாதிரி சொல்லி தான் வாங்கியிருக்கீங்க. மதமாற்றம் சொல்லி வாங்குறீங்களா? அது எப்படி அடி வாங்கும்? அப்போ நீங்கள் தவறுதலாக மிஸ்யூஸிங் த ஹோல் ஃபண்ட்ஸ் விச் யூ ஆர் ரிசீவிங்கிறது தான் பாயிண்ட்டு. அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ நீங்கள் பண்ணலைன்னா பயப்பட மாட்டீங்கல்ல? சரி, ரெகுலேட்டரியாக வருது, வர பணத்தை நம்ம கரெக்டாக செலவு பண்ண தைரியமாக இருக்க வேண்டியதானே? அப்போ இன்றைக்கி ஒரு அமைச்சர் வந்து தன்னுடைய மதத்தை பற்றி பேசுவதற்கும் மற்றவங்க வேடிக்கை பார்க்கறதுக்கும் இருந்த உங்களுடைய எண்ணம் என்னன்னாக்கா அந்த மதம் வளரணும் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடாதா? இன்றைக்கி வாக்களித்த ஒவ்வொரு மக்களும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்க. இஸ்லாமியர், பௌத்தவர், சீக்கியர், ஹிந்து, பெரும்பான்மை ஹிந்து. அப்போ இந்து மதத்தை பற்றி பாஜக பேசுகிறதுனாக்கா உங்களுக்கு கோபம் வருது, ரைட்டா? அது மதவாத கட்சிங்கிறீங்க. இப்போ தாவேக்கா என்ன கட்சி? தாவேக்கா கட்சி இப்போ என்ன கட்சி கேட்டேனாக்கா நாங்கள் அப்படி கிடையாது. நான் அன்றைக்கே உங்களுடைய சேனல் தான் பேட்டி கொடுத்தேன். அதாவது கோட்டையில் இருக்கிற மத தேவாலயத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்து ஒன்றும் தப்பு கிடையாது, பார்க்கட்டும். ஆனால் திருச்சிக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் போன இடத்துல அவர் என்ன, பக்கத்தில் ஸ்ரீரங்கங்கிறது பெரிய கோயில், மக்களால் போற்றப்பட ஒரு திவ்ய தேசம். அங்கே கோயில் உள்ள போவேணாம், அந்த வழியாக நின்று அப்படி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு நன்றி அப்படி சொல்லிவிட்டு வந்திருக்கிறார், போகல. இல்லை, அப்போ முதலமைச்சரே இந்த மாதிரி ஒரு முன்னோடியாக வழங்குற செய்ய அமைச்சர் பண்ண மாட்டார்.
அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா? அப்போ இது எங்கே நோக்கி வருது? அதாவது காவேரி பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு டயலாக் நானே போகலாம் பார்த்தேன், நான் அவமானப்பட்டா வந்தோன்னு சொல்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் அவமானப்படுறத அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் சும்மா இருப்பாங்களா? அடுத்த போராட்டம் ஆரம்பிப்பாங்களா இல்லையா? இது ஏற்றுக்கொள்ள பதிலாது சொல்லுங்கள். அதனால் இவரால் அந்த ஒரு கட்டமைப்பில் சட்ட ரீதியாக கை கொண்டு கர்நாடகத்தை அடக்கிறதுக்கு இவங்களால் முடியல. ஏன்னா இவங்களுடைய கூட்டணி கால் ஒட்டுக்காலாக நிற்குது காங்கிரஸை பிடிச்சிக்கிட்டு. அதனுடைய சமாச்சாரம் இவங்களுக்கு குற்றுவழி வந்துடுமே சொல்லிட்டு இவங்க பகண்டாதனால கேள்விகள் அரசியல் கட்சிகள் கேட்கல, பொதுமக்கள் கேட்குறாங்க, டெல்டாவில் இருக்கிற விவசாயிகள் கேட்குறாங்க, அவங்க வாழ்வாதாரம் போயிடுச்சு அழுகிறாங்க. அதெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு இந்த எஃப்சிஆர்ஏ பில்லும் அடுத்தது மரியம் மிஸ்ரல் வேணுட்டு தூண்டி விட்டு பேச வச்சதோ அதில் டைவர்ட்டி டாக்டிக்ஸ். அதாவது திமுக எப்போதுமே மெயின் இஷ்யூவை விட்டுட்டு அவங்க வாக்காளர்களுக்கு கூட ஒட்டுணியாக இருக்கிற கூட்டணி கட்சிகளை வச்சு பேச வைக்கும். ஆனால் இப்போ இவர் என்ன ஒரு மாறுதல் என்னன்னாக்கா இவங்களே பேசுகிறாங்க. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ், நோ டிஃப்ரென்ஸ். அதாவது மக்களுடைய அக்கறையை பற்றி கவலை இல்லை. இந்த மதத்தினால என்ன பிரயோஜனம் இருக்குது? உங்கள் மதம் உங்களுக்கு இதுதான். இதில் ஆனால் கேள்வி கேட்குறதுக்கு பல பேர் வெகுண்டு எழுந்தாங்க. பாஜக உள்பட இன்றைக்கி கேட்குறேன், ஏன் பாஜக வாயை திறக்கல? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே இருக்கார், அதையும் தாண்டி அதுக்கு மாநில தலைவர் இருக்கார். இது குறித்து ஏதாவது நான் பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியல, ஏதாவது அறிக்கை வந்ததா? கண்டனம் பண்ணி வரல. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆர்டர் வாங்குறீங்க, இந்து முன்னணி தலைவர் மட்டும் கண்டிச்சிருக்காரு. இந்து முன்னணி ஒரு அமைப்புங்க, சுப்பிரமணியம். ஆமாம், அது ஒரு அமைப்பு. ஆனால் ஒரு கட்சியை இருக்கிறச்ச இவங்க கட்சியில் இருக்கிற அமைச்சராக பேசுகிறாரு. அப்போ அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் கட்சியாக இருக்கிறது பாஜக. இங்கே திமுக அவங்க என்ன சொல்கிறாங்க, மத சார்பற்றாங்கிறாங்க, அவங்களும் வாயை திறக்கலை. பாஜக தான் முக்கியமாக நீங்கள் சொல்கிறது மதவாத கட்சி, அவங்களும் வாயை திறக்கலை. அப்போ ஆனால் இதே பாஜகவில் இருக்கிறவங்க ஒரு முன்னாள் அணு விஞ்ஞானி, முன்னாள் பாரத ரத்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர், மறைந்த மாபெரும் மேதை, தமிழகத்துக்கு பெருமை தேடி தந்த திரு அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு திலத்துக்கு வீதலீட சொல்ல மூத்த சேவகர், முன்னாள் பாஜக மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் கர்ச்சிப்பை கட்டி போட்டான்னு என்ன பேச்சு பேசினாங்க. மதத்தை வீட்டில் பூட்டி வச்சுக்கணும்னு சொன்னாங்க, இதுவாக பேசுகிறாங்க. எவ்வளவா எத்தனை பேர் அங்கங்கே பேசினாங்க. இப்பயே பேசலாத சட்டமன்றத்தில் இறையாண்மை மேலே ஒரு பிரமாணம் எடுத்த ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்கள் என்னன்னாக்கா ஒரு லீடர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற, ஒரு என்ஜிஓவாக போகிற, அதை பற்றி கேள்வி கேட்குறீங்க. அப்போ உங்கள் அஜெண்டா என்ன? அதாவது தனி மனித தாக்குதல் தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு செட் ஆஃப் ரூலு. ஆனால் கிளாஸ் இஸ் எ கிளாஸ். ஆர்டிகல் 14ல் ஒரு செட் ஆஃப் பீப்புள், இப்போ ஒரு என்ன சொல்கிறது, அட்வொகேட்ஸ்னால் அட்வொகேட்ஸ் ஒரு குரூப் தான். அந்த அட்வொகேட்ஸ்குள்ளே ஒரு சீனியர் ஒரு குரூப்பு, ஜூனியர் குரூப்பு என்ரோல்மெண்ட்டில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி மத ரீதியாக பேசுகிறச்ச, தாக்குதல் பேசுகிறச்ச மரியம் வில்சன் ஒன்று தான். ஏன் நீங்கள் அங்கே வாயை திறக்கலை? அவர் எதுவுமே பேசலை. பேசாத போது வாயை திறந்தாங்க. அவர் பொலிட்டிக்கல் லீடர் இப்போ கிடையாது, இஸ் என்ஜிஓ. அதுக்கு திறந்த வாய்கள் இப்போயே மூடி இருக்குது. அப்போ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டா? அப்போ எந்தெந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டு? இதெல்லாம் இப்போயே அட்ஜஸ்ட்மெண்ட்டு வச்சாதான் 2029 இங்கே நம்பர் தேருங்கிற கணக்கா? அப்போ மக்களை பற்றி கவலை இல்லையா? மக்களுடைய உணர்வுகளை பற்றி கவலை இல்லையா? சரி, நாளைக்கு இப்போ நாங்கள் கேட்குறோம், நாளைக்கு ஒரு பிள்ளையார் சதுர்த்தி உங்களுக்கு நெருங்குது, நீங்கள் பிள்ளையார்களை வைக்கிறீங்க. அப்போ தடை பண்ணானாக்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வேளாங்கண்ணி உற்சவம் வரும், அது வச்சுப்போம். இப்போ நாகப்பட்டினத்தில் பக்கத்தில் இருக்கிற வேளாங்கண்ணி மாதாவுக்கு தேவை பவனி இருக்கும், அதுவும் இங்கே பெச நகரில் இருக்கும். அப்போ அங்கே கோலாகலமாக பண்ணுவதற்கு எல்லா வித சலுகைகளையும் இந்த தமிழக அரசு அறிவிக்குமா? நாங்கள் கேட்குறோம். ஏன்னா தெரிஞ்சுக்கணும், அந்த பகுதியில் நாங்கள் இருக்கோம். என்ன அப்போ சாதாரணமாக இருக்கச்சு பல தொல்லைகள் எங்களுக்கு. இப்போ நீங்கள் கட்ட உழுத்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எங்கள் நிலைமை என்ன? பொதுமக்களுடைய இது அக்கறை இல்லையா? இன்றைக்கி தண்ணி வரல. நான் உண்மையை நான் சொல்கிறேன், ஒரு மூத்த வழக்கறிஞராக இன்றைக்கி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். எங்கள் கட்சிக்காரர்களோட ஒரு பிரச்சனை, அதுக்கு போயிருக்கோம். ஒரு நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் வாங்கிறது போயிருக்கோம். நான் அவங்கள சொன்னால் நீங்கள் அடுத்து ஹராஸ் பண்ணுவீங்க, நான் சொல்லலை பேரை. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது பெசன்ட் நகரில் இருக்குது. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு மழை கொட்டுது வெளியில், நாங்கள் போயிருக்கோம், அக்யூஸ் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஏதோ இன்ட்ராகேஷன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. பசிக்கு பசின்னு கூட சொல்லாமல் தண்ணி விரட்டுது, தண்ணி வாங்கினேன். நான் இப்படி அதிசயமாக கேட்டேன் அந்த மேடத்தில், என்ன மேடம் தண்ணி கேட்குறீங்க? ஸ்டேஷனில் தண்ணி இல்லையா? ஸ்டேஷனில் தண்ணி கிடையாதுங்க, ஸ்டேஷன்லேயே தண்ணி இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, சாதாரண போலீஸ் ஸ்டேஷன், ஆளுமன் இல்லை, சாதாரண போலீஸ் ஸ்டேஷன். அவங்க லேடி இன்ஸ்பெக்டராங்க, லா அண்ட் ஆர்டர். அவங்க தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வாங்க. அவங்க ரைட்டு சொல்கிறாங்க மழை கொட்டுது. அப்போ கொடையை பிடிச்சிட்டு போய் வெளியில் கடந்து போய் தண்ணி பாட்டில் வாங்கினது அப்புறம் தான் அந்த இன்ஸ்பெக்டர் தண்ணி குடிக்கிறாங்க. இதை பற்றி கவலை இல்லை.
இந்த துறையை கையில் வச்சுருக்கிறது யார்? முதலமைச்சர். இது இங்கே மட்டும் இல்லை, இதே வந்து நான் அடுத்த நாள் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். அங்கே ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு வேலை இருந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்க போயிருந்தேன். அப்போ நான் தண்ணி கேட்டேன். மேடம் இங்கெல்லாம் தண்ணி இல்லை மேடம், குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத நிலைமைக்கு இன்றைக்கி காவல் நிலையங்கள் இயங்குது. அங்கே அவங்க காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்லை, காவலர்கள் இருக்காங்க, பொதுமக்கள் அங்கே வராங்க. அவங்களுக்கு ஒரு எடுத்த தண்ணி இல்லாத கொடுக்காத ஒரு அரசு இன்றைக்கி நான் வந்து ஜபவாதையை படிப்பேன், எனக்கு வந்து என் மதம் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது பேசுகிறத கொஞ்சம் ரசிச்சிட்டு இருக்கு. இது எந்த விதத்தில் எவ்வளோ ரொம்ப கொடுமை இல்லை? இதுதான் ஆளுமையா? இது நான் சொல்கிறது பொய்யா இல்லைங்கிறத நம்ம சேலஞ்சு பண்ணுறேன். என் கூட வரதுக்கு ரெடியாக இந்த நிமிஷம் வரணும். முதலமைச்சர் எங்கே இருந்தால் நான் பேசுறது கேள்வி கேட்டால் என் கூட வரணும், செக் பண்ணணும். ஸ்டேஷனில் சிசி கேமரா வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். முதல்ல குடிக்கிறதுக்கே எங்கள் பொதுமக்கள் தர்றாரு, மயக்கடிச்சு விழுந்துறாரு தண்ணி குடிக்கிறதுக்கு. இப்போ தண்ணி இல்லைன்னா என்னங்க யார் பொறுப்பாங்க? கவர்மெண்ட் தானே. இப்போ பேசிக் கம்யூனிட்டிஸை கொடுக்காத ஒரு அரசு இன்றைக்கி மத அரசியலை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு வாக்களித்தாங்க மக்கள் அப்படிங்கிற எண்ணம் வருமா இல்லையா? அப்போ வந்து இப்போ நம்ம கேட்குறோம், அப்போ வந்து என்ன சிசி கேமரா வச்சு அதில் கான்ட்ராக்ட் விட்டு அதில் பார்க்குறது மட்டுமா? இது என்ன நடக்குது? இப்போ நான் கேட்குறேன், நாளைக்கு ஒரு இன்னொரு விதமாக தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அக்ராஸ் த பார்டர்னு டாக்குன்னு பேர். நாங்கள் கோர்ட்டில் வந்து ஆர்கியூ பண்ணுறச்ச என்னுடைய தரப்பு வாதத்தை முடிஞ்சு நான் உட்காந்து எதிர் தரப்பை கேட்போம், அவர் நீதியரசர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கச்சு எழுந்து போய் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்ட போய் ஏதாவது கமெண்ட் அடித்தா அக்ராஸ் த பார் நோ கமெண்ட்பாங்க. ரைட்? டெக்கோரம் இருக்கணும். சட்டமன்றமும் ஒரு சிறிய நீதிமன்றம் தான். சபாநாயகர் இருக்கார். அக்ராஸ் த பாரில் எழுந்து நீ 900 கோடி அடிச்சிங்க, ஃபண்டு வாங்கினீங்க, நீங்கள் லாட்ரியிலேருந்து வாங்கினீங்க, நீங்கள் அது ஃபண்டு வாங்கினீங்க, நிதி தாங்க எல்லோரும் வாங்குறாங்க, பாஜக. வாட் இஸ் திஸ்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ லஞ்சம் வாங்குறத ஓப்பனாக சட்டமன்றத்தில் நியாயப்படுத்துகிறீங்களா? இது எவ்வளோ இன்றைக்கி காக்ரோச்சுங்கிற ஒரு அமைப்புகள்லாம் சேர்ந்து தங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற கோபத்தில் எதனால் போராட்டம் பண்ணுறாங்க? உங்களை போல் இன்றைக்கி பேசுகிறீங்களே, 900 கோடி 500 கோடி பேசுகிறீங்களே, நீங்கள் லாட்ரின்னு பேசுகிறீங்க. லாட்ரி தடை செய்யப்பட்டது, இறையாண்மையில் தடை செய்யப்பட்ட வியாபாரத்தை நாங்கள் பண்ணுறோம் ஒப்புக்கிறாரு. அது 2வது அமைச்சர், நிதியமைச்சர், அடுத்து இன்னொரு அமைச்சர், மூத்த அமைச்சர். இவங்கள்லாம் தவறுதலாக செய்கிறேன்னு நான் பண்ணலைன்னு என்னுடைய மாமனார் பண்ணுறாருங்கிறாரு. இவர் என்னுடைய மாமனார் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காருங்கிறாரு. அப்போ மாமனார்கள் பண்ணால் மருமகனுக்கு பொருந்தாதா? அவங்க சரி, உங்கள் மாமனாரே எழுதி வச்சுருக்கிற சொத்தில் உங்கள் மனைவிகளுக்கெல்லாம் சொத்து வராதா? அந்த வீட்டு சாப்பாடை நீங்கள் சாப்பிடலையா? போகாமல் இருக்கீங்களா? உறவு இல்லாமல் இருக்கீங்களா? அப்போ என்ன அர்த்தத்தை பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் ராங் டூயர்ஸ்லாம் உட்காந்துருப்பீங்க அமைச்சர்களா, நீங்கள் அடித்த கொள்ளைகளால் வச்சுருப்பீங்க. அந்த பணத்தினால டெவலப்மெண்ட் வராத இளைஞர்கள் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் இன்றைக்கி தாவேகா கொடுக்குது. ஆமாம், நாங்கள் கள்ள பணம் தான் வச்சுருக்கோம், நாங்கள் ஃபண்டு கொடுத்தோம். அது எப்படி பேசலாங்க? இட் இஸ் டோட்டலி அன்கான்ஸ்டியூஷனல். இன்றைக்கி நிஜமாகவே நான் சொல்கிறேன், செந்தில் பாலாஜி விஷயத்தில் முன்னாள் ஆளுநராக இருந்த திரு ஆர் என் அவர்கள் என்ன சொன்னார்? ரவி அவர்கள் ஏன் அவரை வந்து பதவியிலேருந்து இறக்கக்கூடாதுன்னு லெட்டர் அமைச்சார். இன்றைக்கி கூடுதல் பொறுப்பில் இருக்கிற தமிழக ஆளுநர் கட்டாயமாக ஆதவ் அர்ஜுனன் அவர்களையும் மரியம் மிஸ்ஸல் அவர்களையும் பதவியிலேருந்து இறக்கிறதுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து முதலமைச்சர் கொடுக்கணும். அதுதான் இறையாண்மையில் இருக்கிறது. ஏன்னா லாட்ரி தடைப்பட்ட அகேன்ஸ்ட் அ பப்ளிக் பாலிசி, ஓகே, அண்ட் ஆல்சோ இது மத ரீதியாக வந்து அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஆனால் இதில் மரிய வில்சன் பேசுறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் சொல்கிறது. பட் ஆனால் ஆதவ் விஷயத்தில் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து லாட்ரி நடத்தணும் அப்படின்னும் லாட்ரியை என்டாஸ் பண்ணியும் அவர் பேசலை. 2வது வந்து லாட்ரி வந்து அது என்னோட மாமனார் நடத்துறது, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என் மேலே ஒரு பிஸ்னஸும் இல்லை. ஆனால் அதை வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி உதயநிதி பேசுறதுக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். இது எந்த வகையில் எங்க உதயநிதி எங்க உங்களுக்குள்ள வாய்க்கா வரப்பு சண்டைக்காக சட்டமன்றத்தில் நாங்கள் எங்கள் டாக்ஸ் பேட்டில் நடத்துகிறீங்க. வரி பணத்தில் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிறது, பாராளுமன்றமாகட்டும் சட்டமன்றமாகட்டும். உங்களுக்கு இருக்கிற பேட்டா, உங்களுடைய அலவன்ஸ் எல்லாம் எங்களுடைய வரி பணம். ஸோ உதயநிதி சொல்கிறதுக்கு நீங்கள் எங்கள் மாமனார் அந்த உங்கள் சொந்த கதையை பேசுகிறதுக்கு வந்திருக்கீங்க. அப்போ அந்த பட்ஜெட்டில் என்னென்ன தகராறு, எந்த இடத்துல அவங்க பிரேமலதா சொல்கிறாங்க, அவங்க விருதாச்சலம் தொகுதியில் வந்து அதை ஒரு மாவட்டமாக மாற்றணும்னு கேட்டிருந்தோம், அதுக்கான அறிகுறி இல்லை. அது அறிவுபூர்வமான பேச்சு, அந்த தொகுதி மக்களுக்கோசரம் அவங்க பேசுகிறாங்க. அது மாதிரி தொகுதி மக்களை பற்றி பேசாமல் அவர் கேட்டார், டிஎம்கேக்கு நாங்கள் கொடுத்தோம் 900 கோடி, எங்கள் மாமனார் கொடுத்தார். உங்கள் மாமனாருடைய துதி பாடுறதுக்காக சட்டமன்றம் நடக்குது இல்லை? கேட்குறோம். உதயநிதி சொன்னதுக்கு ரியாக்ட் பண்ணேன்னு சொல்கிறாரு. ஏங்க உதயநிதி சொன்னானாக்கா நீங்கள் என்ன ரியாக்ஷன் இல்லை, ஆக்ஷன் ரியாக்ஷன் கொடுக்கறதுனால எங்கள் வரி பணம் உதயநிதி உங்களை சொல்கிறாருனாக்கா இதில் அப்பாற்பட்ட விஷயங்கள் மக்களுடைய பிரச்சனை பேசணும்னு ஏன் பேசலை? அது பண்ணியிருக்கலாம்.
அதெல்லாம் நீங்கள் சொல்லிருக்கணும். அப்போ தானே ஒரு அமைச்சருக்கான தகுதி. கரெக்ட். அது அமைச்சர் தகுதி இல்லாமல் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ 900 கோடி திமுக வாங்கிச்சுன்னு சொல்கிறீங்க. திமுக தான் சாராய கடை நடத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க, சாராய நடத்துகிறான்னு சொல்கிறீங்க. இப்போ ஜெகத் ரட்சகன் தான் சாராய கடை நடத்துகிறான்னு பேசினார். அதை ஒருத்தர் பேசினாரா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது பேசுறதுக்காக நீங்கள் அமைச்சராக்கிறீங்க, ரைட்டு. அப்படியே பேசினாலும் நீங்கள் ஜெகத் ரட்சகனுடைய மகன் எங்கே இருக்கார்? தாவைக்கால இருக்கார். இது வெக்கமா இல்லை உங்களுக்கு? வெக்கமானம் இல்லை? மக்கள் என்ன முட்டாள் நினச்சிக்கிட்டாங்களா அவங்க? அப்போ ஜெகத் ரட்சகனுடைய சொத்துல மகனுக்கு வராமல் இருக்குமா? மகன் டைரக்டராக இல்லாமல் இருப்பாரா? என்ன இதுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? நாங்கள் பொதுமக்கள் அது என்ன இப்போ லைவாக போகுது. நீங்கள் எடிட் பண்ணி வந்தாலும் நீங்கள் மறைச்சிருக்கலாம். லைவாக போக்குற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம பார்க்குறோம். என்ன கேலி கூத்து! எவன் எவ்வளோ பணம் வச்சுருக்கா, எவன் இந்த கட்சியில் இருந்தாலும் இது கேட்குறதுக்காக நாங்கள் இப்போ லைவாக பார்க்குறோம். சட்டமன்றத்தில் நடக்கிற பதில்கள் இதாக பதில். இன்றைக்கி ஹைகோர்ட்டில் பாதி வழக்குகள் உங்களுக்கு எதிராக போகுது. அதுக்கான செலவழிக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், அங்கே போய் நிற்கிறது, போலீஸை போய் நிற்க வச்சுட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் எவ்வளோ இம்மெச்சூர், டோட்டலி இம்மெச்சூர், இரஸ்பான்சிபிள். அப்போ மற்ற எதிர்கட்சிகளாக இயங்க வேண்டியவங்கன்னா அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ பொதுமக்களுக்கு என்ன லாபம் இருக்குது? எதுக்கு இவங்களெல்லாம் அமைச்சாங்க சட்டமன்றத்துக்கு? கேள்விக்குறி இருக்கல. அப்போ சட்டமன்றம் அமைக்கப்பட்டது இறையாண்மைப்படி அமைக்கப்படுகிறது 160லேருந்து. அப்போ 140 அப்போ பொதுமக்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான தேர்தல் நடத்த செலவு வரிப்பணம், நீங்கள் போய் உட்காந்துருக்கிறது வரிப்பணம், வாங்குகிற சம்பளம் வரிப்பணம், நீங்கள் வைக்கிற திட்டங்களுக்கு வெற்றி பெறைய தமிழக அரசு வைக்கிறதானே. நீங்கள் கலைஞர் வச்சதுக்கு 1000 கேள்வி. என்ன வெற்றி? யாருடைய பேர் வெற்றி? என்ன வெற்றி நீங்கள் கண்டிருக்கேன்? ஏங்க 1.5 கோடி அன்றைக்கி இன்றைக்கி பேப்பரில் ஆட் வந்திருக்கு, இந்து பேப்பரில் 1.5 கோடி 1.5 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஜாப் கிடச்சிருக்குது 1.5 லட்சம் இளைஞர்களுக்கு. சதவீதத்தை பாருங்கள், ரேஷியோவை பாருங்கள், எங்கே நிற்குது இது? எப்படின்னாக்கா ஒரு மாயை பிம்பத்தை கட்டுறாங்க. எப்படின்னாக்கா 100வது நாள் அன்றைக்கி இந்த அரசு என்ன வேலை பண்ணிச்சு. டோட்டலி இட்ஸ் நாட் எ பிளேஃபுல் பாய்மாங்க, ப்ளே பாய் அப்படிங்கிறத இவங்களுடைய சித்தாந்தமாக இருக்குது. எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமாக இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத காவல் நிலையத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்னங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பேசுகிறாங்க? டச் உட் கால் இட் இஸ் அ ஃபேக்ட். நான் வீடியோ எடுக்கல, யாரும் வீடியோ நாட் அலவுட் இன்சைடு, யாரும் எடுக்கலாம் சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த பாம்பே ஹைகோர்ட்டில் வந்திருக்கு, காவல்துறையில் எடுக்கலான்ட்டு. இப்போ எடுக்கலாம், இந்த வந்து இங்கேயும் வந்ததுனாக்க எடுத்தானாக்க இவங்க அம்பலம் எல்லாமே வெளியில் வரும். ஒரு கொடிமரத்தை எடுக்கிறதுக்கு மலர் ஹாஸ்பிட்டல் அடையாரில் மலர் ஹாஸ்பிட்டல் வாசலில் இருக்குது தாவேக்கா கொடி, டிஎம்கே கொடி. நாங்கள் மனு கொடுக்குறோம் கார்பரேஷனுக்கு. சிஎம் ரோட்டு காற்று அடிக்குது, மழை பெய்யுது, விழுந்தால் மக்களுடைய கதி என்ன ஆகும்னு எடுக்கவே இல்லையே. அப்போ சிஎம் அதை பார்த்துட்டு தானே போகிறாரு. அப்போ சட்டம் ஒழுங்கு அவருக்கு தெரியலையா? இல்லை ரசிக்கிறார் அவர்? சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுது கொடிமரம் எடுக்கக்கூடாதுன்னு. அப்போ இல்லீகல் ஆக்டை ரெக்டிஃபை பண்ணுறாரு முதலமைச்சர். அதையும் தாண்டி பாருங்கள், நம்ம பார்த்தோம் இந்த இது அண்ணா ராஜா அண்ணாமலை போகிறதுக்கு இப்படி நேராக போனால் போகும். நீங்கள் மயிலாப்பூர் அடையார்லேருந்து அவர் போகிற ரூட்டு மலையார்லேருந்து பீச் ரோடு கேட்ச் பண்ணுற அந்த டேர்னிங் இருக்குது மந்தவள்ளி பக்கத்தில் ஆரே போகிறதுக்கு. அந்த மந்தவள்ளி கார்னரில் பெரிய பேனர் வச்சுருக்காங்க. பேனர் இஸ் ப்ரொஹிபிட்டட் பை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இவங்க தாவைக்கா வைக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ பேரை போட்டு. அதை பார்த்துட்டு தான் அவர் போகிறாரு. ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல? புசி ஆனந்தை கூப்பிட்டு, லோக்கல் பாடி அவர் தானே, அந்த அமைச்சரை கூப்பிட்டு எடுக்க சொல்லுங்கள், சட்ட ரீதி மக்கள் மேலே விழுந்தால் உயிர் ஆபத்து, என் வண்டியே அந்த பக்கம் போகுது. அது முதலமைச்சருக்கு தெரியலையா? பொதுமக்களை நம்ம இடிச்சவாயா? எங்கள் மேலே விழுந்து உயிர் போனால் அவர் ரசிப்பாரா? அதையும் தாண்டி அதுக்குள்ளே ஒரு அமைச்சர்களுக்குள்ள பிரச்சனையா? ஒரு அந்த தொகுதியில் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற ஒரு அமைச்சர் ஏன் ஃபோட்டோ நீ ஏன் பண்ணால் அவர் ரிமூவ் பண்ணாராம். இதுக்கு போட்டியாக போய் அங்கே ஒரு எம்எல்ஏ அவர் போய் ஆர்கே நகர் நினைக்கிறேன், அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, என் பேர் எடுத்துரு. உடனே இல்லை அவரை கூட்டு கண்டிக்க சொல்லி லோக்கல் பாடி மினிஸ்டர்கிட்ட பேசி அந்த சட்டமன்ற உறுப்பினர் போட்டு திருப்பி வச்சுருக்காங்க. எங்கே ஹைகோர்ட் அந்த வழியாக ஜட்ஜஸ் போகிறாங்க. தட் இஸ் ரூட் அடாப்டட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆல்சோ. சீஃப் ஜஸ்டிஸ் வராது, மற்ற ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் போகிறாங்க அந்த ரூட்டில். அப்போ என்ன மரியாதை சட்டத்துக்கு? சட்ட ஒழுங்கு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு, இறையாண்மை கிடையாதா? இஷ்டத்துக்கு நண்பா. இப்போ ஒரே ஒரு காரணம், குழந்தைகளை கூப்பிட்டு எல்லா பிரகாரம் கூப்பிடுது. ரேஞ்சு வந்து 9th-லேருந்து 10th பார்க்குறது. பார்த்துட்டு அவங்களுக்கு ஹலோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா, ரைட்டு. ஏன்னா அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இன்னும் 4 வருஷத்தில் 2031 ஓட்டிங் ரைட்டு. ஸோ கண்டினியூஸாக இதை பண்ணுற வேலையில் கவனமாக இருக்கீங்களே தவிர சட்ட ரீதியாக எல்லா அத்துமீறல்களும் இருக்குது.
ஒன்றுமே சரியா இல்லை. அவங்க அப்பா வீட்டு பக்கத்துலேயே ஒரு கொடிமரம் இருந்தது, அடையாறில். நான் அதுக்கு ஒரு வாரம் போராடி விடாப்படியாக ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து கார்ப்பரேஷன் அதிகாரிகளை விடாப்படியாக மாநகராட்சி அதிகாரிகளை பற்றி ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் கொடிமரம் நட்டுருக்காங்க. இது எப்படி நீங்கள் திமுக வந்து போய் போராட்டம் நடத்துனீங்களே எல்லாத்துக்கும்? அப்போ இப்போ நீங்கள் ஆட்சியில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பொதுமக்களுக்கு என்ன லாபம் இருக்குது? இதை தான் நம்ம சொல்கிறது. படித்தவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க முதலமைச்சராக வந்தால் தான் இந்த தமிழகத்துக்கு விடுதலை வருங்க. நான் யாரை சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஏன்னாக்க இப்போ எதுக்கு சொல்ல வரோன்னாக்க, நீங்கள் கேட்பீங்களா நான் எதிர்பார்க்குறேன்னு கேட்கலன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு கட்சியாக கூட ஆரம்பிக்கலை, பி த லீடர்ஸ்னு. திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாஜகத்தில் மூத்த சேவகராக இருக்கிற அந்த அமைப்பில் ஒரு என்ஜிஓ அமைப்பு, இவங்க என்ஜிஓ சொல்கிறாங்க பணம் வரல எம்சிஆரை பற்றி. இங்கே கேளுங்க, இங்கே இன்றைக்கி என்னாக்க ஆரம்பித்து ஜூன் 5, இன்றைக்கி என்ன இன்றைக்கி ஆகஸ்ட் 13. இந்த நாளில் இன்றைக்கி தமிழகத்தில் இருந்த அயல்நாடுகளை விடுங்க, தமிழகத்தில் மட்டுமே முதல் மாதம் உறுப்பினர் சேர்க்கை, அடுத்த மாதம் மதுக்கு எதிரான பிரச்சாரம், மது போதைக்கு எதிரான பிரச்சாரம், இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இப்போ அந்த கணக்கு எடுத்திங்கனாக்க, நான் போய் சொல்லலை, யார் வேணால் ஆப் இருக்குது, ஆப்பில் போய் பாருங்கள், பி த லீடர்ஸ் ஆப்பில் எவ்வளவு ஈவெண்ட்டுகள் போகுது. அந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க சொந்த காசை போட்டு பண்ணுறாங்க. போன மாதம் இப்போ இன்னைய டேட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைய டேட்டுக்கு சென்னையில் மட்டுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடிஞ்சிட்டு பெண்டிங் இருக்கிறது 121, சென்னையில் மட்டுமே 121 நிகழ்ச்சிகள் பெண்டிங்கில் இருக்குது. அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பண்ணுறதுக்கு. அதனுடைய ஒரு இதுவாக தான் 16ஆம் தேதி அன்றைக்கி ராஜரத்னம் எக்மோரில் ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் தலைமை தாங்கி ஒரு பேரணி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மரம் நடுது. அதாவது முன்னாள் சின்ன கலைவாணர் பெயரிடப்பட்ட விவேக் அவர்கள் மரம் நடுவதில் அப்துல் கலாம் மாதிரி ஆர்வமாக இருந்தான்னு அவருடைய நினைவாக ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அப்படியாக எல்லா இடத்துலையுமே என்ன இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு என்ஜிஓ ஃபாரம் பண்ணுது. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி மரம் நடுவில் ஐயா நடக்கிறேன். ஆடி மாதத்தில் மழை பெய்யும், மரம் வைப்பாங்க. என்ன பண்ணாங்க இவங்க? சரி, இவர் போன மாதம் மது போதை கலாச்சாரத்துக்கு எதிராக பண்ணாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு 450 பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஈவெண்ட்டு 450 ஈவெண்ட் ஒரு நாளைக்கு ஈவெண்ட் வருது. அப்போ அத்தனையும் அப்ரூவல் பண்ணி வருதுன்னா அப்போ ஒரு 30 நாளைக்கு வருங்க, ஒரு 2000 ஈவெண்ட் போகிறது ஒரு சப்ஜெக்டை நோக்கி. அப்போ ஒரு என்ஜிஓ ஃபாரத்தில் அவர் தலைமையை வச்சு போய் பண்ண முடியும்னாக்க, சின்ன லெவலில் போய் ஆரம்பிக்கிறாங்கனாக்கா, அவர் முதலமைச்சராக வரைச்சா அவருடைய இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குங்க பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் மது போதே அவங்க முடித்ததுக்கு அப்புறமா பிரசிடென்சி காலேஜில் போயிட்டு ஓத்தெடுக்கிறீங்க. அங்கே முடிச்சாச்சு போன மாதம், ரைட்டா? இவ்வளோ ஒரு ஈவெண்ட் நடந்து போச்சாங்க. அதுக்கப்புறம் போகிறாங்க. இப்போ சுற்றுச்சூழல், நதி நீர் பாதுகாப்பு, நீர்நிலை பாதுகாப்பு எல்லாம் அவரே வந்து கடலோரத்தில் தூத்துக்குடியிலேருந்து இவ்வளோ தூரத்தை கன்னியாகுமரி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி இறங்கிட்டார். ஃபீல்டில் இறங்குறாரு. நீங்கள் இறங்கினீங்களா? இன்றைக்கி உட்காந்து நீதி சட்டமன்றத்தில் உட்காந்து நீதிக்கு புறம்பாக என்னென்ன செயல்கள் நடக்குதோ அத்தனை வேடிக்கை பார்த்து சிரிக்கிறீங்க, கண்டனம் பண்ணல. முதலமைச்சர் கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்போ அவருக்கு சட்டம் தெரியலையா எங்களுக்கு கேள்வி. ஆனால் பேப்பர் படிக்கலையான்னு கேட்குறாரு. இந்த காலத்தை ஐ டோன்ட் நோ வேர் ஹி இஸ். இப்போ யாருமே பிரிண்ட் மீடியா பக்கமே போகலை. யூ நோ வெரி வெல். யாருமே பிரிண்ட் மீடியாவே இப்போ ஹிந்து இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனே இல்லை, எனக்கு வீட்டில் இருந்து கேட்குறாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு. அந்த அளவுக்கு இறங்கி போச்சு. தினமலர்லாம் கூட ஆடு வர மாட்டேங்குதுங்க, ஏன்னா படிக்கிறது இல்லை. அப்படி எல்லோரும் என்னங்க, நீங்களே வந்து பேப்பரை படிக்காமல் ரீல்ஸில் ஆட்சி அமைச்சிங்க. பேப்பரை நீங்கள் ஆடு கொடுத்தீங்களா தாவேக்கலை? இப்போ நீங்கள் பத்திரிகையாளர்களை இன்றைக்கி கூட இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க. ஹிந்துவில் வந்து நான் பார்த்தேன். இன்னைக்கு அதிசயமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பத்திரிகையாளர் கூப்பிடலை. ஆமாம், கூப்பிட ஆஸ் யூஷுவலாக. அடுத்தது ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு அது சப்ஜெக்ட் அடுத்தது வரும். இன்றைக்கி நீங்கள் ரீல்ஸில் உங்களால் சாதிக்க முடியும்னாக்க எதுக்கு பேப்பர் படிப்பாரு? உங்கள் ரீல்ஸை பார்த்தா தெரிஞ்சுட்டு போடுது. உதயநிதினு இல்லைங்க, பொதுமக்களை யாருங்க பேப்பர் படிக்கிறாங்க? பேப்பர் டிஜிட்டல் பேப்பரே வருது வாட்ஸ்அப்பில், ரைட்டா? கண்ணு இப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கன்வே த மெசேஜ், அதான் இப்போ தாற்பயம். இன்டெப்த்தாக யாரும் படிக்கிறது இல்லை. அதனால தான் மாண்புமிகு பிரதமர் கூட என்ன சொல்கிறாரு, இளைஞர்களுக்கு நீங்கள் ஆட்டோபயோகிராஃபிலாம் படிக்கணும். அப்போ தான் மெச்சூரிட்டி இருக்கும். அப்போ தான் நீங்கள் சரியாக மெண்டாவீங்க, திருந்துவீங்கன்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்கிறாரு. அப்படி இருக்கிறச்ச நீங்கள் என்னன்னாக்க இப்படியும் செய்ய காட்டுறீங்க. இட்ஸ் அன்னோன் டு லா இந்த அசம்பிளி. அண்ட் பேப்பர் படிக்கலையா? யாரை கேட்டீங்க? பொதுமக்களை கேட்குறீங்களா பேப்பர் படிக்கலையான்னு? யாரை கேட்டீங்க இந்த கேள்வி?
எதிர்கட்சி தலைவர் தான் கேட்டார். அவரை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பேப்பர் படிக்கல சொல்லி மொட்டையாக உட்காந்துட்டீங்க. இப்போ என்ன கேட்ட மாதிரி இருக்குது. நான் கேட்குறேன், நான் படிச்சிருக்கேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? ரெண்டாவது அதுவும் தப்பு. அதுவும் நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் ஆச்சு. அவர் கேட்டது வந்து வறட்சி நிவாரண நிதி. இவர் வந்து ஏற்கனவே கொடுத்தேன்னு சொல்றது மானியம். முதலமைச்சர் தப்பாக தான் சொன்னார். இல்லை, வறட்சி நிதியை கேட்கறச்ச மானியம் கொடுத்தேங்கிறத சொல்கிறச்ச வறட்சி நிதி இவ்வளவுக்கு நீங்கள் தான் கொடுத்தீங்க, நான் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் சொல்கிறனோ, அதை பற்றி நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம் சொன்னால் ஒரு புத்திசாலி. ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படின்னு மானியத்தை போய் வறட்சி நிதி நினச்சி சொல்லி மாற்றி சொல்கிறாரு. அது குறித்து ப்ரெஸ் ரிலீஸாக வந்திருக்கு பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கணும். அது பேப்பர் படிச்சிங்களா, எனக்கு எந்த மேட்டர் படிக்கணும்? அப்புறம் தவறுதலாக போயிடும். அப்புறம் பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாங்க, பல விஷயங்களும் போடுறாங்க பேப்பரில். அப்போ அதை சொல்ல வரீங்களா? யாரை கேட்டீங்க? பொதுமக்களை கேட்குறீங்களா? நாங்கள் ஏன் படிக்கணும்? நீங்கள் தான் இப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்கள, அதை பார்த்துட்டு போகிறோம், ஏன் படிக்கணும்? ரைட்டா? அப்போ பேப்பர் அவசியம் என்ன? முன்னா யாருமே பண்ணலை, பேப்பர் படிக்கிறோம், ரிப்போர்ட்டர்ஸ் எழுதுவீங்க, பார்ப்போம். இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எழுத வேண்டிய பெண்ணை முன்னா 2 ரீஃபில் யாரோ ஒரு ஜர்னலிஸ்ட் சொல்கிறாரு, 2 பேரை எடுத்துகிட்டு போனால் தீந்து போய்டும், கையில் எழுதி நோட்ஸ் எடுத்து இன்னொரு பேரை அது இப்போ நாங்கள் எடுத்துகிட்டே போகிறது இல்லை, ஏன் லைவாக போகுது. அப்போ ஜேர்னலிஸ்ட் அங்கே வேலை இல்லை. எதுக்கு? அப்போ இருந்தால் தானே பிரிண்ட் மீடியா வரும். இது கேட்டது அபத்தமாக தெரியலையா? பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி? இது எவ்வளவு என்ன சொல்கிறது, இம்மெச்சோடா இல்லை தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா, வேணுன்ட்டு பேசுகிறாங்க, அப்படி தான் நினைக்க முடியும். அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சட்டமன்றம் நடக்கணுமாங்கிற கேள்விக்கு வந்துடுவாங்க மக்கள். இதை பார்க்க வேண்டாம், லைவ் டெலிகாஸ்ட் வேண்டாம் கேட்குற அளவுக்கு போயிடுவாங்க. ஏன்னாக்கா ஒரு கோட்பாடோட நெறிமுறையோடு பார்க்குறது யங்ஸ்டர்ஸ்க்கு வருங்காலத்தில் எப்படி அட்ரஸ் பண்ணணும் நீதி சட்டமன்றத்தைங்கிறது கற்றுக் கொடுக்கணும். என்னென்ன ப்ரோட்டோகால் இருக்குது, அசம்பிளி ரூல்ஸ் என்ன, அது முதல்ல வந்து கேள்வி நேரம் என்ன, இந்த நேரம் இந்த 110 விதினா என்ன, அதெல்லாம் அவங்க யூ மஸ்ட் டீச் தம். அந்த மாதிரி இல்லாமல் வாயில் போகணும். சினிமாவில் ஒருத்தர் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கான சினிமாவில் நடக்குமே கிராஸ் எக்ஸாமினேஷன், அந்த மாதிரி நடத்துகிறாங்க. இது அப்சல்யூட்லி நான்சென்ஸ் போகுது. அதையும் தாண்டி இப்போ சொல்ல விரும்புவது என்னன்னாக்க, மக்கள் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எங்கள் வரி பணத்தை செலவு பண்ணுறதை வெற்றிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. ஏன் தமிழக அரசு வைக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் கல்வித்துறைக்கு திமுகவோட அப்பட்டமாக அப்படியே அது வந்து இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் ஃபாரின் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கான ஸ்கீம் இருக்குது, அதில் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு. அதை இன்றைக்கி வன்னி அரசுங்கிற ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, தமிழக அரசு கிராண்ட் பண்ணுதான். ஏன் நீங்கள் அதே ஸ்டிக்கர் விட்றீங்க? இதை பற்றி பாஜக வாய் திறக்கலைங்க. பாஜக எதுக்குமே வாய் திறக்காதா? அவங்க பார்த்துருக்க மாட்டாங்களாங்க. என்னங்க நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க? அப்போ என்ன பண்ணுறாங்க? கட்சி எதுக்கு நடத்துகிறாங்க? அதுக்கு தான் சொல்கிறாங்களே, அரசியலில் எதிரியும் கிடையாது, நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? திமுகவை அகற்ற வேண்டும் எங்கள் அஜெண்டா, அதனால் அதிமுகவோட கூட்டணி போட்டான்னு சொன்னாங்க. இப்போ எதுக்கு திமுகவோட போகிறீங்க? இல்லை, நயினார் தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாரு, தாவேக்கா தான் நீங்கள் எதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா திமுக அதிமுக. அப்போ திமுகவுக்கு இப்போ கங்கை ஜலம் தெளிக்கிறீங்க, நாங்கள் பண்ண தப்பு ராங் டூயிங்ஸ்னா. இன்றைக்கி இந்த அளவுக்கு ரெவென்யூ அஃபெக்ட் ஆகிருக்கு தமிழ்நாட்டில், அதை கங்கை ஜலம் தெளித்து ஏற்றுக்கிறீங்களா? அப்போ தாவேக்கா எதிரினாக்க, தாவேக்காவை பற்றி இன்றைக்கி நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன், ஒரு எதிர்குறல் இருந்ததா? இதே திரு அண்ணாமலை அவர்கள் திமுக எதிரின்னு எவ்வளோ பேச்சு பேசியிருப்பார் மாநில தலைவராக, ஒத்துக்கிறீங்களா? பரபரப்பாக இருந்ததா? இப்போ அவர் ஏன் பேச மாட்டேங்கிறான்னு ஒரு கேள்வியும் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க. நல்லா எல்லோரும் மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். வி த லீடர்ஸ் ஃபாரமுடைய கூகுளில் போய் தட்டுங்க, அவங்களுடைய என்ன இருக்குது, இஸ் ஃபாரம் ரிஜிஸ்டர்ட் அண்டர் தி சொசைட்டிஸ் ஆக்ட், இஸ் என்ஜிஓ ஃபாரம், நான் ப்ராஃபிட்டபிள், மதசார்பற்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். அந்த தொண்டு நிறுவனத்தை அவங்க அரசியல் பேசக்கூடாது, கிளாஸ் இருக்குது, அரசியல் பேசக்கூடாது. அந்த அந்த நிறுவனத்தை சேர்ந்த அந்த தொண்டர்களாக இருக்கிறவங்க, வாலண்டியராக இருக்கிறவங்க பேசணுன்னாக்கா அனுமதி வாங்கணும். ஏன்னா அவங்களுடைய சிம்பிள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது யாருமே. பேட்டன் ரைட் வாங்கியிருக்காங்க அவங்க. பேட்டன் ரைட்னா குறி சின்னத்துக்கான ஒரு தனி சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் வாங்குறாங்க. அந்த கையெழுத்தெல்லாம் கூட 3-4 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு இருக்குது, நுண்ணறிவு இந்த சட்டத்தில் அந்த கையெழுத்துக்கான வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் அதனுடைய இதுபடி தான் அவர் ஒரு தொண்டராக இருக்கார், வாலண்டியராக இருக்கார், அதுபடி தான் அவர் கோட்பாடில் இருப்பார். அதனால தான் அவர் அரசியல் பேசலை. இன்றைக்கி அவர் அதில் மெம்பராக இல்லைனாக்கா கட்டாய அரசியல் பேசுவார். இதை புரியாமல் நீத்து போச்சு, பேசுறது இல்லை, அவர் இதுக்கு எங்கேயோ போயிட்டார், அப்படி இப்படி ரேட்டிங் போடுறாங்க. இது தவறு. இதில் வந்து இந்த மூமெண்ட், இந்த அவருடைய டார்கெட்டை நினச்சி முடித்தானவரா அவர் அரசியல் கட்சியை அனௌன்ஸ் பண்ணுற அன்றைக்கி பின் முன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எப்படி பாம்பு அடிக்கிறது பாருங்கள், சமத்தையாக வெடிக்கும். யாரும் எல்லாருக்கும் சேம் ட்ரீட்மெண்ட் தான். ராங் டூயர்ஸ் ஷுட் பி டேக்கன் டு டாஸ்க். கல்யாணராமனையும் சேர்த்து சொல்கிறோம்.
கல்யாணராமன் உருப்படி பாஜக நான் இன்னைக்கு கேட்குறேன், இன்றைக்கி முதலமைச்சரே கேட்குறோம். முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, உடனே உதயநிதி ஸ்டாலின் கைதை பற்றி நான் பேசணும். இப்போ நான் கேட்குறேன், இந்த கல்யாணராமன் பாஜக சேர்ந்த ஒருத்தர் வந்து காவல்துறை மனைவிகளை பற்றி பேசுகிறாரு. காவல்துறை அதிகாரிகள் அங்கே இருக்கிற காவலர்களோட மனைவியை பற்றி அவங்களாம் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்கினா அவங்க மனைவிகளும் மதிக்கிறது இல்லை, அவங்கள இல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. அப்படி பேசுவது ஒரு பெண் மாடஸ்டியை பற்றி குறைக்கிற நியாயமா? கல்யாணம் நம்ம பேசினது இன்றைக்கி பொது வழியில் இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்தது தமிழக அரசு? என்ன நடவடிக்கை எடுத்தது? அதேமாதிரி பாஜக இன்றைக்கி அவர் கட்சியிலேருந்து எடுக்கலை. இன்றைக்கி பேசுகிற வானதி சீனிவாசன் தேசிய மகளிர் அணி தலைவி பாஜகவில், திருமதி குஷ்பு சுந்தர் என்ன, அவங்க ஒரு ஸ்டேட் பிபி வைஸ் பிரசிடென்ட், முன்னாள் தேசிய மகளிர் உறுப்பினர், அவங்களாம் ஏன் வாய் மூடிட்டு இருக்காங்க? மோதியின் குடும்பம் மேலே பிராக்கெட் வச்சுக்கிறாரு. திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை ஆதரிக்கிறாரா? அப்படிங்கிறதே கிடையாது. அவருடைய தாயார் எனக்கு 100 வயதுக்கு மேலே இறந்தாலும் என்னுடைய உயிர்னு சொல்லி பேசியிருக்காரு நேற்றுக்கு. அந்த குழந்தைகள் வந்து அவங்க தாயாரை பற்றி பேசினாலும் நான் மன்னிக்கிறேன், அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு லீடர் இருக்கிறச்ச டால் லீடருடைய பேரை பிராக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு பாஜக உறுப்பினர் காவல்துறை, தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரியோட மனைவியை பற்றி கேவலமாக பேசியிருக்காரு. எல்லாரையும் கேவலமாக பேசுகிறாரு. பொது வழியில் இருக்குது. இன்றைக்கி அந்த ட்விட்டர் ஹேண்டலில் இருக்குது. ஏன் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல? பாஜக ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ பெண்களுக்கு இவ்வளோ தான் மரியாதையா? அப்போ இதை குறித்து நம்ம மாநில துணைத் தலைவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பினோம். எங்கிட்ட இருக்குது ரெக்கார்டு. நாங்கள் கேட்டோம், நீங்கள் ஏன் மேடம் சும்மா இருக்கீங்க, ஏன் அதுக்கு நடவடிக்கை இல்லை, நீங்கள் ஒரு வக்கீல் தானே, நீங்களே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற பதில் வந்தது. அப்போ நம்ம கேட்டது, ஒரு நடிகை ஒரு செலிபிரிட்டியாக இருந்தால் நீங்கள் பேசுவீங்களா? அப்போ காவல்துறை பெண்களும் இன்னொருத்தருடைய மனைவிகளும் சாதாரணமாக உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டோம். உங்களுக்கு தானே தெரியும் நடவடிக்கைங்க. அப்போ அவங்களுடைய நியாயம் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? அப்போ பெண்களோட ஓட்டை எதுக்கு பாஜகவுக்கு போகணும்? தாவேக்காக்கு எதுக்கு போகணும்? பெண்களை அவமரியாதைப்படுத்துகிற செலிபிரிட்டிக்கு மட்டும் ஆக்ஷன் எடுத்தீங்க, இங்கேயும் எடுக்கலை. நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு இல்லையா? அப்போ பெண்கள், உங்கள் மனைவி, உங்கள் எல்லாரும் வந்தால் பெண்கள் ஓகே. அப்போ இன்னொருத்தர் வீட்டு பெண்கள்லாம் கேவலமாக உங்களுக்கு? அரசாகட்டும் பாஜக ஆகட்டும் கேட்குறோம் நாங்கள். இதை மகளிர் வந்து நீங்கள் ஓட்டு போடுறதுக்குன்னு இதே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி மாநிலத்தில் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபாரமில் இருந்தால் கட்டாயம் இன்றைக்கி அடிச்சிருப்பார். கட்டாயமாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பார். ஏன்னா ஹீ நோஸ் லா, ஹி வாஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் ஹீ ஸ்டில் த போலீஸ் ஹேவிங் மைண்ட். ஓகே, ஹி வில் நாட் அலோவ் டு ஹாஸ்பிட்டல். நான் இன்றைக்கி சொல்கிறேன், டிபி ஆக்டில் அவங்கள உள்ள தள்ளணும். இந்த நம்ம பேட்டியை கேட்ட திரு மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒரு டைம் கொடுத்து பார்க்க போகிறேன். இல்லாட்டா வில் ஃபைல் எ ரிட் டைரக்ஷன் பில் போட போகிறாங்க. உமன் அசோசியேஷனில் மகளிர் NCWக்கு கொடுக்க போகிறோம், நேஷனல் உமன் கமிஷனுக்கு. இந்த மாதிரி ஆளுங்க பாஜக அமைதி காக்குது, உங்கள் பாஜக சேர்ந்து தான் பண்ணுறாங்கன்னு. இது நியாயமா இது? அப்போ சட்டம் நடைமுறைகள் எல்லாமே காற்றுல அவுத்து விட்டுருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில். இதுதான் நிலமை. எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ஒரு ஏரியாவில் கோயம்புத்தூரில் ஒரு கும்பல் வந்து வீட்டு திறந்து மூட்டை கட்டிட்டு போகிறாங்கன்னா 3 மாதமாக கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ லேட்டஸ்ட் ஈவெண்ட் கோயம்புத்தூரில் ஒரு பையன் இறந்துருக்கான். அமுதனா அந்த பையன் பேர், காலேஜ் ஸ்டூடெண்ட். அதுக்கு விளக்கவரே அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், அவன் காலேஜ் கேம்பஸில் நடக்கிறாங்க. பட் ட்ரக் மாஃபியா வந்து கொலை பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அப்போ ட்ரக் எங்கே கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு? மது ஒழிப்பும் சொன்னேன். இன்றைக்கி முதலமைச்சர் அது குறித்து எந்த நடவடிக்கை? அந்த துறை அமைச்சர் யார்? விக்னேஷ். துறை அமைச்சர் சாராயுது. ஆனால் இது ட்ரக் மாஃபியாவுக்கு இவர் தானே பொறுப்பு, காவல்துறை அவர்கிட்ட தானே இருக்குது முதலமைச்சர்கிட்ட. ஏன் விளக்க வரவில்லை? அதை விட்டு இன்றைக்கி 1000 கோடிக்கு 1.5 கோடிக்கு போனாங்க. நீங்கள் அந்த குழந்தையின் உயிர் உங்களுக்கு துச்சமா? அது என்னங்கிறது ஒரு சிபிஐ ஆர்டர் பண்ணக்கூடாது. சரி, இன்னொன்று இப்போதைக்கு சிபிஐ சொன்னது எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. தாவேக்காக்கு செய்கிற தப்புகள்லாம் என்ன திமுகவுடைய மறு உருவம் தான். சிபிஐ வரக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டது திமுக. அதை ரிவோக் பண்ணி சிபிஐ வரலான்னு ஏன் நியாயம் ஜஸ்டிஸ் பண்ணல? நீங்கள் தான் நேர்மையான ஆட்சியாச்சே, ஏன் சிபிஐ தடுத்து வச்சுருக்கீங்க இன்னி வரைக்கும்? ஏன் உள்ள விடலை? ஸ்ரீ முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுருங்க, கட்டாயமாக எடுக்கலாமோ என்னமோ. கட்டாயமாக சிபிஐ வரணும். ஏன் நீங்களும் பயப்படுறீங்க? அப்போ அவங்க மேலேயே ஒரு சிபிஐ கேஸ் இருக்குல்ல, அதுதான் கரூர் விஷயம். சிபிஐ கேஸ் இருக்குது, விஜயபாஸ்கர் இருக்கார், இவங்களே இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி. அதனால தான் அவங்க உடலையே மக்களுக்கு சந்தேகம் வருது இல்லையா? அதையும் தாண்டி இன்றைக்கி சாராயம் பேசுகிறதுக்கு தாவேக்காக்க அருகதையே கிடையாதுங்கிறது எங்களுடைய கட்சி. ஏன்னாக்க ஜெகத் ரட்சகன் பையனை நீங்கள் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அவரும் ஒரு சாராய அதிபர் தான், லாட்ரி அதிபர், சாராய அதிபர். இன்னும் இதோட என்ன வேணும் இந்த கட்சிக்கு? நேர்மையான அரசியல்னார
வாய்ப்பந்தல் போடுறாங்க. அவன் 108 நம்பரை டேக் பண்ணுறது தான் பார்க்குறாங்க. தவிர மக்கள் என்ன பார்க்குறேங்கிறது ஒரு பக்கம். எதிர்க்கட்சிகளும் அமைதியாக இருக்காங்க. திமுக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்காமல் அமைதிக்காகுது. ஏங்க என்ன சொல்கிறீங்க? எங்கள் ஜெகத்ரட்சன் எங்கள் வீட்டுக்கு பையனை தான் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு போயிருக்கீங்க கேட்டிருக்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? அவங்க வீட்டு பையன் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன் அமைதி கேட்குறாங்க? அந்த அளவுக்கு கூட அவங்க ஸ்ட்ரைக் ஆகலை. இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனையும் பார்க்கல. இவங்க அதாவது ரூலுக்கு வாட் சே அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், அகெயின்ஸ்ட் லா, அகெயின்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் வெரி வெல், நாட் தி ப்ரோ ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பப்ளிக். நன்றி மேம். பல்வேறு கேள்வி விழிச்சேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.